ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு ஒரு செல்லிங் தான். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து கேப் டவுன் தான். ஆனதுலேருந்து வந்து ஒரு செல்லிங்கில் தான் வந்து க்ளோசிங் அப்படிங்கிறதும் வச்சுருக்காங்க. ஸோ, இன்றைக்கு குளோபல் நியூஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு டேரிஃப் போட்டிருக்காங்க 30%. ஓகேங்களா, இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஸோ, இன்றைக்கி நடந்ததில். ஸோ, அதே மாதிரி ட்ரம்ப் வந்து சும்மா இல்லாமல் நார்வே பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்கிற ஒரு சேம் டைலாக் தான். நான் 8 போரை நிப்பாட்டியிருக்கேன். அவர் எந்தெந்த போரை நிப்பாட்டினாருன்னு தெரில. ஸோ 8 போரை நிப்பாட்டியிருக்கேன். அமைதியை விரும்பின எனக்கு வந்து நீங்கள் நோபல் பரிசு கொடுக்கல. அவரோட ஆதங்கம் ஃபுல்லாக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் ஒபாமாவுக்கு வந்து நோபல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கும் நோபல் கொடுங்க, நோபல் கொடுங்க, நோபல் கொடுங்கன்னு அடிச்சிட்டு இருக்காப்புல. நோபல் கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அமைதியை விரும்ப மாட்டேன். அமைதியை மட்டுமே விரும்ப மாட்டேன். அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வன்முறையில் இறங்க போகிறேன் அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்கிறாரான்னு தெரில. ஸோ அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான். ஸோ நிஃப்டி வந்து ஒரு மாதிரி இன்றைக்கி ஃபால் ஆகி 25,500 சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா, ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் தான் மெயின். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஐடி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆனாலும் ரிலையன்ஸ் வந்து கண்டினியூஸாக செல்லு கிட்டத்தட்ட 3%க்கு மேலே வந்து இன்றைக்கி செல்லிங். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12.5% வந்து இறங்கியிருக்காங்க ரிலையன்ஸ். ஓகேங்களா, நான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட வந்து 12.5% வித்தின் 10 டேஸில் அவன் இறங்கியிருக்கான். ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு பெரிய கரெக்ஷன் தான். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 10%ங்கிறதே கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 10 தாண்டி போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இது எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னே தெரியாத அளவுக்கு இப்போதைக்கு போயிட்டுருக்கான். ஸோ ஃபர்தராக அந்த லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஹாலிடேஸ் இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடக்க போகுது. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓகேங்களா, ஸோ அப்படி ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி திரும்ப செல்லிங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 25,500 தான் வந்து நிப்பாட்டுவோம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25,500 482 சூப்பராக சப்போர்ட் ஆக்ட் ஆகி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ரேலி கொடுத்துருந்தோம். ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 தான் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டண்டாக அந்த 600 to 650ன்றது உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட் மாதிரி 500 to 800 இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். கேண்டில்ஸோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது. எல்லா கேண்டில்ஸோட க்ளோசிங்குமே ஓரளவுக்கு வீக்காக தான் வைக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திரும்ப செல் ஆயிடுச்சுன்னா 500 மேஜர் சப்போர்ட், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் வந்து கொஞ்சம் க்ரூசியலாக இருக்குங்க நிஃப்டியில். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி செல்லு, ஆனால் க்ளோசிங் ஆனது வந்து கொஞ்சம் மேலே ஏறி தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செல் ஆகுறான் அப்படின்னா நிறையவே செல் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்கான். நிஃப்டிலாம் இறங்கிட்டான், பேங்க் நிஃப்டி ஆனால் இறங்கவே இல்லை. அதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருக்கான் நியரில் ஆல் டைம் ஹையில். ஸோ நான் ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்குறேங்க பேங்க்லிங்கில். ஏன்னா ஒரு கரெக்ஷன் இல்லாமல் அவன் மாட்டு ஏறிட்டே இருக்கான்ல. ஸோ கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். ஐடி. ஸோ ஐடி வந்து ஸ்டில் ஆன் ரெக்கவரி மூட் தான். இன்றைக்கி ஒரு சின்ன கேப் டவுன். ஸோ ஆனாலும் கொஞ்சம் செல்லிங் போயிட்டு திரும்ப ரெக்கவரி ஆகி தான் முடிச்சிருக்கான். இவன் ரெக்கவரி மூட்லேயே தான் இருக்கான். ஆனால் என்னன்னா ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரியும் இருக்கான். ஸோ செல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் குரூசியல் தான். அவன் எந்த லெவலில் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னா 37,700 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மைண்ட் வச்சுக்கோங்களேன். இன்னொரு 1000 மைண்டுக்கு கீழே பிரேக் பண்ணி கீழே போயிட்டான்னா கொஞ்சம் குரூசியல் தாங்க ஐடி. மேஜர் ஃபால் இன்னைக்கு ரிலையன்ஸ் தலைவனை பார்த்தலாம். ஸோ தலைவன் வந்து அடித்து நவுத்திட்டு இருக்கான். ஸோ நான் ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதுக்கும் கீழே வந்துட்டான். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து ரிலையன்ஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 1427க்கு மேலே போச்சுன்னா மொமெண்டம் பாசிட்டிவ்க்கு திரும்பவும். இல்லை அப்படின்னா திரும்ப கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்கும் பட்சத்தில் அவனோட அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்க போகிறது ஸோ இந்த 1360 அந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் செல்ல ஆரம்பிச்சானா அவன் நிப்பாட்டவே முடியாதுங்க. ஸோ இது வந்து மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட் வந்து 1327 தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 100 பாயிண்ட் இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் கரெக்ஷன் ஆகுது, அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.